விஜயநகர அரசில் அரண்மனைக்கு அருகில் ஒரு பழமையான கோவில் இருந்தது. அந்த கோவிலின் நடுவில் மிக அழகான பெரிய கல் சிலை ஒன்று இருந்தது. மக்கள் அதை மிகவும் புனிதமாக மதித்தனர். ஆனால் ஒரு நாள் இரவு முதல் விசித்திரமான சம்பவம் ஆரம்பமானது. ஒவ்வொரு நள்ளிரவும் அந்த சிலையின் கண்களிலிருந்து நீர் வழிகிறது போல தோன்றியது. அதோடு மெல்லிய அழுகை சத்தமும் கேட்டது. கிராம மக்கள் பயத்தில் நடுங்கினர். சிலை அழுகிறது, இது தீய அறிகுறி, ராஜ்யத்திற்கு ஆபத்து வரப்போகிறது என்று அனைவரும் பேச ஆரம்பித்தனர். சில நாட்களிலேயே யாரும் இரவில் அந்த கோவிலுக்கு அருகில் செல்லவில்லை. கோவில் வெறிச்சோடி போனது. இந்த செய்தி ராஜாவிடம் சென்றது. ராஜா கவலையடைந்தார். இது உண்மையா அல்லது யாரோ மக்களை பயமுறுத்துகிறார்களா? அவர் உடனே தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமா, இந்த மர்மத்தை நீ கண்டுபிடிக்க வேண்டும். தெனாலிராமன் அமைதியாக சிரித்தார். மகாராஜா, உண்மை அமைதியாக இருக்கும், பயம் மட்டுமே அதிக சத்தம் போடும். அந்த இரவு தெனாலிராமன் தனியாக கோவிலுக்கு சென்றார். நிலவொளி மங்கலாக விழுந்தது. காற்று மெதுவாக வீசியது. அந்த பெரிய சிலை இருட்டில் பயமுறுத்தும் போல இருந்தது. தெனாலி அமைதியாக ஒரு தூணின் பின்னால் மறைந்து கவனித்தார். நள்ளிரவு அடைந்தது. சில நொடிகளில் சிலையின் கண்களிலிருந்து தண்ணீர் சொட்ட ஆரம்பித்தது. பிறகு மெல்லிய அழுகை சத்தமும் கேட்டது. ஆனால் தெனாலிராமன் பயப்படவில்லை. அவர் மெதுவாக சுற்றி பார்த்தார். திடீரென்று சிலையின் பின்னால் நிழல் ஒன்று அசைந்தது. தெனாலி உடனே ஓடிச் சென்று அந்த மனிதனை பிடித்தார். அவன் அதிர்ச்சியில் நடுங்கினான். அந்த மனிதனிடம் ஒரு சிறிய நீர்க்குழாய் இருந்தது. மேலும் ஒரு மறைமுக இசைக்கருவி மூலம் அழுகை சத்தம் உருவாக்கியிருந்தான். தெனாலிராமன் சிரித்தார். அப்படியா? சிலை அழவில்லை. யாரோ மக்களின் பயத்தை பயன்படுத்தி ஏமாற்றுகிறார்கள். அடுத்த நாள் அந்த மனிதன் ராஜாவின் முன் கொண்டு வரப்பட்டான். ராஜா கோபமடைந்தார். ஏன் இப்படி செய்தாய்? அவன் தலை குனிந்து சொன்னான். மகாராஜா, மக்கள் பயந்து கோவிலுக்கு வராமல் இருந்தால் நான் இரவில் உள்ளே சென்று பழைய புதையலை தேடலாம் என்று நினைத்தேன். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். தெனாலிராமன் அமைதியாக கூறினார். மகாராஜா, பொய்யான பயம் உருவாக்குவது எளிது, ஆனால் உண்மையை மறைப்பது எப்போதும் முடியாது. அந்த நாளிலிருந்து மக்கள் மீண்டும் பயமின்றி கோவிலுக்கு செல்ல ஆரம்பித்தனர். அந்த பழமையான சிலை மீண்டும் அமைதியாக நின்றது. பயம் கண்களை மூடலாம், ஆனால் அறிவு எப்போதும் உண்மையை கண்டுபிடிக்கும்.